நட்பு அது லாப நஷ்டம் பார்க்காத உறவு. பணம் இல்லாத நேரத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் கைகோர்த்து நிற்பதே உண்மையான நட்பு. அப்படி ஒரு நட்புதான்க கார்த்திக் மற்றும் செந்திலுக்கிடையே இருந்தது. அவர்கள் இருவரும் ஒரே கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். குழந்தை பருவத்தில் சிறிய விஷயங்களுக்கே சிரித்தவர்கள். பள்ளி பாதையில் ஒன்றாக நடந்தவர்கள். எதிர்கால கனவுகளையும் ஒன்றாகவே கண்டவர்கள். பெரியவர்களானதும் சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சிறிய வியாபாரம் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் லாபம் குறைவு, ஆனால் மன நிறைவு அதிகம். எவ்வளவு வந்தாலும் இருவரும் சமமாக பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பணத்தை விட நட்பே முக்கியமாக இருந்தது. ஆனால் காலம் மாறியது, வியாபாரம் வளர்ந்தது, லாபம் அதிகமானது. அந்த நேரத்தில் செந்திலின் மனத்தில் ஒரு சிறிய எண்ணம் உருவானது. நான் தான் கணக்கு பார்க்கிறேன், நான் தான் எல்லாம் கவனிக்கிறேன், எனக்கு அதிக பங்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த சிறிய ஆசை மெல்ல பேராசையாக மாறியது. கார்த்திக்கு தெரியாமல் கணக்குகளில் மாற்றம் செய்தான். சிறிது சிறிதாக பணத்தை தனக்குள் ஒதுக்கிக் கொண்டான். ஒரு நாள் கார்த்திக் கணக்கு புத்தகத்தை பார்த்தபோது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அவனின் மனம் உடைந்தது. செந்தில், பணம் இவ்வளவு முக்கியமா? நம்ம நட்பு என்ன ஆனது என்று கேட்க செந்தில் பதில் சொல்லவில்லை. அவன் மௌனம்தான் அவனுடைய தவகை வெளிப்படுத்தியது. அந்த நாளில் ஒரு நட்பு முடிந்தது, ஒரு நம்பிக்கை உடைந்தது, ஒரு வியாபாரம் முறிந்தது. காலம் சென்றது. செந்தில் பணம் சேர்த்தான். பெரிய வீடு, வசதி அனைத்தும் இருந்தது. ஆனால் அவனுடன் பேச ஒரு நண்பன் இல்லை. கார்த்திக் பணத்தை இழந்தான். ஆனால் நேர்மையை இழக்கவில்லை, நிம்மதியை இழக்கவில்லை. அவனுக்கு புரிந்தது ஒன்று: பணம் வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் பேராசை வந்தால் நட்பு போகும், நம்பிக்கை போகும், மன நிம்மதி போகும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.